திருமணமானவங்க, ஆக போறவங்க, சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, ஜான்சனா ஃபேன்ஸ்க்கு பெரிய டாபிக் தான். ஆனால் அவர் அறிவிச்சிருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஜான் சீனா இவர் WWE அரங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அடையாளம், மாற்றுக்கிறதே கிடையாது. இவர் ஒரு மல்டி டேலண்டட் செலிபிரிட்டின்னு சொல்லலாங்க. 47 வயதான நம்ம ஜான் சீனா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கில் மனுஷன் கலகினவர், இன்னொரு பக்கம் ஆக்டிங்கில் பின்னி பெடல் எடுத்துகிட்டு இருக்காரு. சில முக்கியமான படங்களே அவரோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மெயின் கேரக்டராக மனுஷனை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல, அது வரைக்குமே நம்ம ஜான் சீனாவோட புகழ் கொடிகட்டி வரக்குது. இன்னொரு பக்கம் ஒரு நல்ல ஃபிலாந்த்ரபிஸ்ட்னு சொல்லாங்க. வேறு அந்தளவுக்கு வள்ளல் மனம். சம்பாதிக்கிற பணத்தை மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கு மனுஷன் தயங்கவே இல்லை. அதுவும் கேன்சர் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுவாங்கள்ல, அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் நிறைய ஃபண்டை கொடுத்துருக்காரு. இவர் சம்பாதிக்கிற காசை அதுக்காக கொடுத்துருக்காரு. இந்த படிப்புக்காக கஷ்டப்படுற பசங்க இருக்காங்களே, அவங்களோட இயக்கத்தையும் தன்னோட பணம் மூலமாக போக்கியிருக்காருங்க. ஜான்சனா பற்றி ஒரு முகம் தெரியும், உங்களுக்கு தெரியாத இந்த பின்னாடி இன்னொரு முகமும் அவருக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு மியூசிக் லவர் நம்மால், இது எத்தனை பேர் தெரியும்? உதாரணத்துக்கு ஒரு ரேப் ஆல்பத்தை இவர் ரிலீஸே பண்ணியிருந்தார். அந்த டீமை பயங்கரமாக உத்வேகப்படுத்தியிருந்தார். அந்த ரேப் ஆல்பத்தோட டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவுக்கு ரொம்ப நெருக்கமான வார்த்தைகளை கொண்டது தான். என்னென்னு பார்க்குறீங்களா? போ வெயிட் பண்ணுங்கள், நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சில்ட்ரன்ஸ் புக் ஆத்தராகவும் நம்மால் வளம் வராருங்க. அதாவது சிறுவர்களுக்கான புத்தகம் எழுதுறதுலையும் நம்ம ஜான்சனை அடிச்சிக்க முடியாது. இப்போ ஏற்பட்ட வேர்சடைல் பர்சனாலிட்டியை தான் நாம் இப்போ இழக்கிறோம். என்ன ப்ரோ நெகட்டிவாக சொல்கிறீங்க இழக்கிறோம் அப்படின்னா, அப்படி நினச்சிடாதீங்க. WWE இருக்குல்ல, இதிலேருந்து நான் ஓய்வு அறிவிக்கிறேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. இந்த வருஷமே நடக்க போகிறதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அடுத்த வருஷம் தான். சொல்கிறேன், ஃபுல்லாகவே சொல்கிறேன். ஆக்சுவலாக ஜான் சீனான்னு சொன்னாலே என் மைண்டுக்கு வர்ற மொதல் விஷயம் அவரோட தீம் மியூசிக் தான். WWE அரங்கில் அவர் அப்படி என்ட்ரி கொடுக்குறப்ப மியூசிக் வரும் பாருங்க, நான் உட்பட பல பேர் பயன்படுத்துகிற செல்ஃபோன்ஸ்லாம் ரிங் டோனாக கண்டிப்பாக அது இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு WWEக்கு அடையாளம் கொடுத்த நம்ம ஜான் சீனா இப்போ திடீர்னு என்ன திறமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்புல, அடுத்த வருஷம் நடக்க போகிற இந்த 41வது ரெஸ்ல்மேனியா இருக்குல்ல, இதுதாங்க நான் கடைசியாக WWE சார்ந்து களமிறங்க போகிற போட்டியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் திரும்ப வரப்போகிறதில்ல, நான் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிடுவேங்க அப்படின்னு அந்த மனுஷன் இப்பயே சொல்லிட்டாரு. அப்போ சொன்னால் அது ரசிகர்களுக்கு பெரிய ஹார்ட் பிரேக்காக இருக்கும். அதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இப்போ ரிவீல் பண்ணிட்டார். இதை தொடர்ந்து என்னென்னலாம் சொல்கிறாருன்னா, இத்தனை வருஷமாக எனக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே எனக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு நம்பவே முடியலைங்க. இந்தளவுக்கு என் மேலே அன்பை கொட்டுறீங்க. நான் இதனால தான் தொடர்ந்து உடச்சிக்கிட்டே இருந்தேன். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால மட்டும்தான். எனக்கு பெருசாக நண்பர்கள் கிடையாது, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வச்சுக்க மாட்டேன், பெருசாக கிடையவும் கிடையாது. ஆனால் எனக்கு என்றென்றைக்கும் துணை நிற்கிறது ரசிகர்கள் நீங்கள் தான். என்னோட அப்பில் நீங்கள் கூட இருந்ததை காட்டிலும் நான் டவுனாக இருக்கிறப்ப நிறைய பேர் கூட இருந்திருக்கீங்க. ஸோ WWEயில் என்னோட கடைசி அத்தியாயம் தொடங்கிடுச்சுங்க. இந்த விஷயத்தின் படி சொல்லணும்னா, இந்த கேப் இருக்குல்ல, அடுத்த வருஷம் ரெஸ்ல்மேனியா, அது வரைக்கும் தான் நாம் ஜான்சனாவை களத்தில் பார்க்க போகிறோம். இந்த செய்தியை கேள்விப்படுறப்ப நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. ஏன்னா அவ்வளோ தூரம் பார்த்து ரசிச்சிருக்கோம் இவரோட ஃபைட்டெல்லாம். அந்தளவுக்கு ஒரு மாதிரி எத்திக்கை ஃபாலோ பண்ணுவாருங்க. ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அதில் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இந்த மனுஷன் அதை பண்ணுவார். அப்போ ஏற்படுற பெரிய ஸ்டார் தான் நாம் இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம். இட் மீன்ஸ் ரெஸ்ல்மேனியா 41க்கு அப்புறம் நம்ம பார்க்க மாட்டோம். இவரை பற்றி நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஜான்சனா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய வார்த்தைகளாக கண்டிப்பாக அது அமையும். இவரை பற்றி தெரியாதவங்க கூட இந்த கான்டென்ட் முடிந்த பிற்பாடு பரவாயில்லையே நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம ஜான்சனாவோட முழு பெயர் என்னென்னா ஜான் ஃபெலிக்ஸ் ஆண்டோனி சீனா. இவர் பிறந்தது அமெரிக்காவில் தான். 1977 பிறந்தார், April 23 அன்னைக்கு. இவரோட அப்பா பேர் ஜான் ஜோசப் சீனா. ஆக்சுவலாக இவர் யாருன்னா, இந்த கேட்டிக் ரெஸ்லிங் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதில் அனௌன்சராக ஒர்க் பண்ணவருங்க. அவரோட பையன் தான் ஜான் சீனா. அப்பா அனௌன்சரு, அதே ரெஸ்லிங் மேடையில் பையன் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரு. இந்த குடும்பத்தோட இன்னொரு வேரை பற்றி சொல்கிறேன். அதாவது ஜான் சீனாவோட தாத்தா டானி லூப்பின்னு ஒருத்தருங்க. இவர் பேஸ்பால் பிளேயர். இந்த தலைமுறை எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நம்ம ஜான் சீனாக்கு கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்கா, அப்படி கூட பிறந்த 3 தம்பிங்களும் இருக்காங்க. இந்த ரெஸ்லிங் மேலே ஜான்சனாக்கு சின்ன வயசுலேருந்து செம காதல். இதனால என்ன பண்ணுவார்,
பொதுவாக நம்ம பண்ணுவோமே, டிவியில் அந்த WWE பார்ப்போம், வீட்டில் அது போல் நம்ம ஸ்மாக் போடுறது அதுன்னு ட்ரை பண்ணுவோம் பாருங்கள். இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதான் அந்த ஷோலையும் சொல்லுவாங்க, விளையாட்டாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே போல் தான் இவரும் ஆரம்பிச்சிருக்கார் ஜான் சீனா. ஃபுல்லாக இது போல் ரெஸ்லிங் மேட்சை பார்க்குறது, தானாக அது போல் ரெஸ்லராக நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க தம்பிங்க அண்ணலாம் இருக்கார்ல, இவங்க கூட சேர்ந்து ஃபுல்லாக அந்த விளையாடிட்டு இருக்கிறது இந்த ரெஸ்லிங் ஸ்டைல்லையே. ஆனால் இவருக்கு ஒரு நல்ல அடித்தளம்னு சொல்லலாம். ஃப்யூச்சரில் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இந்த ஒரு செக்மெண்ட் சார்ந்து வருவார்னு அவர் நினச்சிருப்பாரான்னு தெரியல. ஆனால் அந்த விளையாட்டாக சின்ன வயசில் பண்ணார்ல, எவ்வளோ தூரம் தூக்கி வந்து விட்டுருக்கு பார்த்தீங்களா. இவர் ஸ்கூல் படிக்கிறப்ப செம ஒல்லியாக இருப்பாராங்க நம்ம ஜான் சீனா. இப்போ பல்க்குன்னு எடுத்துக்கிட்டாலே ஜான் சீனாவை தான் நம்ம சொல்லுவோம், அந்த பாடி ஸ்டைலில் இருக்கணும்ப்பா பல்கிங் பண்ணதாக இருந்தான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பேற்பட்ட ஜான் சீனா ஸ்கூலில் செம ஒல்லி. இதனால் அங்கே இருக்க பசங்கள்லாம் இவரை பல முறை வம்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். சும்மா போயிட்டு வந்தால் கூட நிற்க வச்சு அடிப்பாங்களாம். அவ்வளோ அடி வாங்கியிருக்காரு. சில நேரம் முகம் கூட வீங்கியிருக்கான் ஜான் சீனாவுக்கு இந்த அடித்த அடியில். இதுக்கப்புறம் ஒரு கடத்தில் பொறுக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கோம், அதனால தான் பலவீனம்னு சொல்லிட்டு பல பேர் அடிக்கிறாங்க, நாம் எதுக்காக உடம்பு ஏற்றக்கூடாது சொல்லிட்டு எப்போ 12 வயசாக இருக்கும்போது அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த வெயிட் லிஃப்டிங் பெஞ்ச் இருக்குல்ல, அதை முதல்ல கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டாக ஜிம் எக்யூப்மெண்ட்டாக வாங்கி போட்டு சில மாதங்கள் கழித்து பார்க்குறப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காருங்க. பாடி பில்டிங் ஆசை 12 வயசில் வந்தது இவருக்கு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் பெரிய அஸ்திவாரமாக இருந்ததும் இதுதான். ஒரு பேஸ்பால் பிளேயர் ஜான் சீனாவோட தாத்தாவாக இருக்காருன்ற பட்சத்தில் ஸ்போர்ட்ஸ் தாகம் அந்த குடும்பத்தோடு போயிருக்குமா என்ன? நிறைய ஸ்போர்ட் ஈவெண்ட்டில் நம்ம ஜான் சீனாவை பார்க்க முடியும். குறிப்பாக இவர் காலேஜ் படிக்கிறப்ப அந்த காலேஜோட ஃபுட்பால் டீம் இருக்குல்ல, அதோட கேப்டன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜான் சீனா தான். இவர் இந்த எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அண்ட் பாடி மூமெண்ட்டில் டிகிரி முடிக்கிறாருங்க. கிராஜுவேட் பச்சால நம்ம ஆள். இது டிகிரி முடித்த கையோடு பாடி பில்டிங் நம்ம எதனா பெருசாக சாதிக்கணும், வீட்டில் அவங்க கேட்டது நல்லா படி டிகிரியை வாங்கி கிராஜுவேட் ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆகிட்டோம். அதுவும் ஒரே கல்ல 2 மாங்கன்ற மாதிரி நமக்கு பிடிச்ச செக்மெண்ட்டில் நம்ம கிராஜுவேஷன் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன, பாடி பில்டிங்கில் இதுக்கு முன்னாடி இருக்க லெஜெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள மாதிரி பெருசாக வரலான்னு சொல்லிட்டு நம்மளால் ட்ரை பண்ணுறாருங்க. இதுக்காகவே கலிஃபோர்னியாவுக்கு வந்துடுறாரு. அங்கே இருந்தால் வேலைக்காவது இங்கே வந்துடுறாரு. வந்தவருக்கு பெருசாக காசுன்றது யார் கொடுப்பா? பெரும்பாலும் இது போல் அச்சீவ் பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருப்பாங்க சோத்துக்கு. நம்ம ரொனால்டோ கதெல்லாம் உங்களுக்கு ஆகச்சிறந்த சான்று, மெஸ்ஸி கதெல்லாம் ஆகச்சிறந்த சான்று. அதே மாதிரி தான் இவரும் சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருங்க. இதனால் என்ன பண்ணுறாரு, டிரைவிங் நல்லா தெரியும் அவருக்கு. இந்த லிமோசின் கார் இருக்குல்ல, இதோட டிரைவராக வேலைக்கு சேர்றாரு. ஒரு பக்கம் இந்த ஏர்னிங்கு, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, உலக புகழ்பெற்ற கோல்ட் ஜிம் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்குது இதுக்கான பிரான்ச்லாம். அப்பேற்பட்ட கோல்ட் ஜிம்மில் ஸ்டோர் ஏரியா இருக்குல்ல, அங்கே ஃபுல்லாக பொருட்களை வச்சுக்கிறது, பராமரிக்கிறது, ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இது போல் ஸ்டோர் ஏரியாவில் ஒர்க்கராக ஜாயின் பண்ணுறாரு. அந்த வேலையில் நம்ம ஜான் சீனாக்கு 1 மணி நேரத்துக்கு $6 வரைக்கும் சம்பளமாக கொடுப்பாங்களாம். ஸோ இப்படி வர்ற காசு இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சு தான் தினமத்தனோட வாழ்க்கையை ஓடிட்டு இருந்திருக்காரு. இவ்வளோ குறைவாக சம்பாதிக்கிற ஒருத்தர் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்க முடியுமா? அதுவும் இல்லாமல் மிச்சம் வர காசை தான் ஒரு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதுவும் கஷ்டம்தான். இதனால் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உடஞ்சி போன கார்கள்லாம் வச்சுருப்பாங்களே தெரு ஓரமாக, அந்த கார்களுக்குள்ளேயே தான் தூங்கிட்டு இருந்திருக்காரு. எப்பப்பெல்லாம் வேலை இல்லையோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க வர்றாரு பார்த்தீங்கன்னா, அப்போ வீடு கிடையாது, இந்த காருக்குள்ளே தான் ஃபுல்லாக தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது, திரும்ப காரில் வந்து தூங்குறது, இப்படி தான் போயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம ஜான் சீனாக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்லர் அப்படின்னா இந்த மனுஷன் தான், ஹல்க் ஹோகன். நம்ம ஹல்க் ஹோகன் மேலே தான் இவருக்கு செம ஈர்ப்புங்க ஜான் சீனாக்கு. நானும் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஹல்க் ஹோகன் மாதிரி வரணும் அப்படின்ற ஆசை எப்போ திரும்ப அவருக்கு வருது, சின்ன வயசில் இவரோட மேட்சஸை பார்த்தப்ப வரல, இந்த காருக்குள்ளே தங்கிட்டு இருக்காரு, ஃப்யூச்சரை நினச்சி யோசிச்சுட்டு இருக்காரு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் வருது. பாடி பில்டிங் நம்மளுக்கு பிடிக்கும், அதில் ஹை லெவலுக்கு போகிறோம், உச்சக்கட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஃபேம் இருக்கும். இதே ரெஸ்லிங் இப்போ உலகம் முழுக்க பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. அதில் போனோம்னாக்கா நம்ம பாடிக்கு அந்த ரெஸ்லிங் சூப்பராக இருக்குன்ற மாதிரி முடிவு பண்ணி ஹல்க் ஹோகன் மாதிரி வரணும்னு அப்போ தாங்க டிசைட் பண்ணுறாரு. 1999 ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கில் டெபியூ பண்ணுறாரு நம்ம ஜான் சீனா. அந்த டைம் சார்ந்தவரோட ஹைட்டு வெயிட்டு பார்த்தீங்கன்னா 6.1 ஃபீட்டுங்க. நம்ம ஆள் ஹைட்டு வெயிட்டு 114 கிலோ. 2001 வருஷம் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம் அவரோட லைஃப்பில், நம்மளோட லைஃப்லேயும் சொல்லலாம். 90s கிட்ஸோட அபிமானமாக இருந்துட்டு இருக்காருல இப்போ வரைக்கும். அதுக்கான விதை போடப்படுறது 2001 தான். இந்த WWE அந்த டைமில் WWF இருந்துச்சு, அதில் ஜான் சீனா சைன் பண்ணுறாருங்க, நான் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நாம் அவரோட ஃபைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜான் சீனாக்கு ட்ரெயின் பண்ணவங்களும் சாதாரண ஆட்கள் கிடையாது. 4 பேர், டேனியல்ஸ், பெல், ஹோவர்ட், ஃபின்லே, 4 பேருமே வேறு லெவல் ஃபைட்டிங் ஸ்கில் வச்சுருக்கவங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னா நம்ம ஜான் சீனா தான். இதோட விளைவு என்னாச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 16 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸை ஜான் சீனா கையில் வச்சுருக்காரு WWEயில். ஸ்டேஜில் நம்ம ஜான் சீனா பார்க்குறப்ப நர்வஸ் ஆகிற மாதிரியே தெரியாது. நம்மளை சொல்லலை, ஜான் சீனா நர்வஸ் ஆகிற மாதிரி தெரியாது. ஆனால் ஒவ்வொரு போட்டிக்கு முன்னாடியும் அவ்வளோ நர்வஸ் ஆகிறான். அவரே சொல்கிறார் இதை. என்னன்னா, ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு கரெக்டாக 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த டிக்டாக்ஸ் இருக்குல்ல, அதை குட்டி குட்டியாக பள்ளி மிட்டாமே இருக்க மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வெள்ளையா, அதை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு வராங்க.
மேட்ச்சுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட ஆரம்பிக்கிறவர் கிட்டத்தட்ட 5 பாக்ஸை முடிச்சிருவாராம். அவ்வளோ நர்வஸாக இருப்பாராம். அந்த 5 பாக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு தெம்பே வருமா ஸ்டேஜுக்கு போவாராம். நம்ம ஸ்டேஜ் மேலே அப்படி பார்த்து வியக்கிற ஜான்சினா ஸ்டேஜுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக நம்ம ஜான்சினாவுக்கு ரொம்ப பிடிச்ச எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா ராக், வெயின் ஜான்சன். தலைவனை மறக்க முடியுமா? தலைவன் போட்ட வழின்ற மாதிரி தான் இந்த சிஷியனும் பயணிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இவரும் ரெஸ்லிங்கில் வந்தார், அதுக்கப்புறம் ஹாலிவுட்டை கலக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி தான் இவரும். ஜேர்னி 2 பேருக்கு கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். நம்ம ராக்கை பற்றி ஜான்சனை என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு சிறப்பு இருக்குங்க. பூமியில் இருக்க எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு திறமை கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்கும். அதை நம்ம எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளிப்படுத்தி அதில் 100% வெளிப்படுத்துறது பெரிய டாஸ்க்கு. இதில் நான் பார்த்து சிலாகிச்ச ஒரு மனுஷன் ராக்கு, நம்ம வெயின் ஜான்சன். இவர் தன்னோட மைனஸை ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக மாற்றினார். தனக்குள்ளே இருக்க ப்ளஸ்ஸை இன்னும் பெருசாக வெளியே கொண்டு வந்தார். மனுஷன் வேறு லெவலில் கலக்கினார். அவர் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான சிறந்த எதிரி அப்படின்னு சொன்னார். எதிரியையும் நேசிப்பவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா தான். இன்னும் நிறைய WWE ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்களே, 2 பேர் எந்த அளவுக்கு அன்பை பரிமாறி இருக்காங்கன்னு. நம்ம ஜான்சினா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வார்த்தை பதம், இந்த ஃப்ரேஸ் கண்டிப்பாக மனசில் இருக்கும். யூ கான்ட் see me. எதுக்காக அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறான்னு கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். எதிரிகள் கிட்ட கூட குட் லக், பி சேஃப், ஹாவ் ஃபன் இதை சொல்கிறவர் ஜான்சினா. நம்ம ஜான்சினாவோட அந்த ஃபிசிக் இருக்குல்ல, அந்த பாடி ஸ்ட்ரக்சரு, இதை பார்க்குறப்ப பல பேருக்கு ஆசை வந்திருக்கும். என்னாமல் இருக்காருப்பா. ஏன்னா ஃபுல்லாக பாடியை கட் பண்ணியிருப்பாங்களா பல பேர், அந்த கட்டிங்ஸு. இதை விட நல்லா பல்காக செம்மையாக இருக்கார், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பல்காக இந்தளவு சைஸ் கொண்டு வந்து அது மேலே நம்ம ஷர்ட் போட்டால் எப்படி இருக்கும், இந்த ஆசை நிறைய பேருக்கு வந்துச்சு. அதுக்கு பிரதான காரணம் நம்ம ஜான்சினா தான். நான் ஃபிசிக் அப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு. இவர் இந்த ஃபிசிக் சீக்ரெட்டை தனக்குள்ளே மட்டும் வச்சுக்காம இதை ஃபுல்லாக ஃபேன்ஸ்கிட்டே ஷேர் பண்ணியிருக்காரு. இதுதான் தலைவனை ஹைலைட் பண்ணி காட்டுது. இது சார்ந்த ஃபிட்னஸ் டிப்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக கொடுத்துருக்காருங்க. இவரோட ஃபேன் பேஸ் இருக்குல்ல, லாயல் ஃபேன் பேஸ், இதுக்கு பேர் செனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜான்சினா அப்பில் இருக்கும்போது மட்டும் இல்லை, டவுன்ஃபாலில் இருக்கும்போது கூட நிற்கிற ஃபேன்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் செனேஷன். பிடிஎஸ் ஃபேன்ஸ் எப்படி நம்ம ஆர்மின்னு சொல்கிறோம், அதுமாதிரி தலைவனோட ஃபேன்ஸை செனேஷன். நம்ம ஜான்சினாக்கு ஒரு பெரிய ஆசை, WWE இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆசியா முழுக்கும் பிரபலமாக்கணும். ஆல்ரெடி ரீச் இருக்குது, பட் இன்னும் பெருசாக ரீச் ஆகணும்னு இவர் உட்பட நிறைய பேரும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஜான்சன் என்ன நம்ம வித்தியாசமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்தார். அவங்களில் நான் அப்படின்ற விஷயம் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் சொல்கிற விஷயம், நான் பண்ணுற விஷயம் அவங்ககிட்ட பெருசாக ரீச் ஆகும் நம்பினாருங்க. இதனால் ஏஷியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்க நாடுகள்லாம் 2 தான். ஒன்று இந்தியா, இன்னொன்று சைனா. இந்தியா மேலே ஃபோக்கஸ் பண்ண ஜான்சினா இன்னொரு பக்கம் அதை விட ஒரு படி மேலே சைனா பக்கம் ஃபோக்கஸ் பண்ணாப்புல. மேண்ட்ரின் இருக்குல்ல, சைனாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு சரளமாக பேசவும் செஞ்சார். அதை இதனாலேயே சைனாவில் இந்த மனுஷனுக்கு சரியான ஃபேன் பேஸு. இவர் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதை ஒரு ப்ரொமோஷனல் டூலாக பயன்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த குறிப்பிட்ட நாடுகளோட கலாச்சார பாரம்பரியம் இருக்குல்ல அதையும் கற்றுக்கிட்டாரு. அதுதான் ஜான்சனோட ஹைலைட்டு. நம்ம ஆளுக்கு எந்த அளவுக்கு இசை பிடிக்குமோ அதுக்கு இணையாக கார்கள் அவ்வளோ பிடிக்குங்க. சரியான கார் ஃப்ரீக்கு. ஆக்சுவலாக இவர்கிட்ட இப்போ வரைக்குமே 20க்கும் மேற்பட்ட லக்ஸுரி கார்ஸ் இருக்குது. சம்பாரித்த பணம் கையில் வந்துட்டா போதும், அதில் பெரும் பங்கு எடுத்து பெரிய கார் எப்போ அது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, என்ன வந்திருக்கு அதை வாங்கி போட்டுருவாராம். காரில் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஜான்சனாக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் யாரும் மறந்துருக்க மாட்டோம். அது இந்த இடத்துல கனெக்ட் ஆகுதுல்ல. ஏன்னா ஜான்சனா சொல்லியிருக்காரு, எனக்கு வீட்டில் வாழ்கிறத விட காரில் வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும்னு. இது எல்லாத்துக்கும் மேலே ஜான்சினா பற்றின இன்னொரு ஃபேஸை பற்றி உங்களுக்கு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஜான்சினா ஒரு அட்வொகேட். எந்த விஷயத்துக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த மெரைன் கன்சர்வேஷன் இருக்குல்ல, இதுக்காக இறங்கி பேசுகிற அளவுக்கு நம்மால் ரெடிங்க. ஆக்சுவலாக அந்த பெருங்கடல்கள், அப்புறம் இந்த பெருங்கடல் சார்ந்த உயிரினங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ வரைக்கும் செயல்பட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்சினா தான். லாபம் எடுக்கணுன்றதுக்காக பண்ணல, கடல் வாழ் உயிரினங்கள் அப்புறம் கடல் இது எல்லாமே செழிப்பாக எக்கோசிஸ்டம் மாறாமல் இருக்கணும்னு தன்னோட கான்ட்ரிபியூஷன் இதை பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக ஜான்சினா இது போலாம் டொனேஷன் அதிகமாக பண்ணியிருக்காரு, நல்ல விஷயங்கள் இயற்கை சூழல் சார்ந்து. இதெல்லாம் பார்க்குறப்ப முகமது அலி சொன்னதாங்க எங்கள் ஞாபகத்துக்கு வருது. பாக்ஸிங் லெஜண்ட். அவர் சொல்லுவாப்புல, நாமெல்லாம் அந்த பூமியில் நிரந்தரம் கிடையாது, நாம் ஜஸ்ட்டு வந்து தங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். நாமெல்லாம் அந்த வாடகைதாரர்கள், அவ்வளோதான். அப்படி இருக்கிறப்ப இந்த பூமின்ற வீடு நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. நாம் இருக்கிற வாடகைக்காக நாம் கொடுக்குற ரெண்ட் இருக்குல்ல, அதுதான் நாம் மற்றவங்களுக்கு செய்கிற உதவிகளும் இந்த இயற்கை சூழலை விழாமல் பார்த்துக்கிறதும். சம லைன்ஸில் சொன்னது முகமது அலி. லிட்டராக நம்ம ஜான்சனை பார்க்குறப்ப அந்த கோடு தான் மனசுக்கு வருது. என் அன்பார்ந்த ஜான்சனா ரசிகர்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்த என் மனசில் ஒரு வினருக்கு முடிஞ்சவங்களோட பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் அன் எரா, இதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். இது ஒரு பெரிய சகாப்தம் முடிவுக்கு வருது. நம்ம ஜான்சனாவுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்,
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.